பெஞ்சல் புயலின் காரணமாக நேற்று மற்றும் நேற்று முன்தினம் கடந்த 2 நாட்களாகவே திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை சரியாக ஒரு 4 மணி அளவில் திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில் உள்ள, அதாவது மலை அடிவார பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த 2 நாள் பெய்த கனமழையின் காரணமாக இந்த மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கு மேலே பாறை உருண்டு மண் சரிவு ஏற்பட்டு அங்கே ஒரு வீட்டின் மேல் அந்த மண் முழுவதாக மூடியுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த வீட்டில் 2 பெரியவர்கள், கணவன் மனைவி மற்றும் 5 குழந்தைகள் என மொத்தம் 7 நபர்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதனையடுத்து இவர்களை மீட்கும் பணிக்காக நேற்று தீயணைப்புத்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் ஆகியோர் சம்பவ இடத்தில் முகாமிட்டு தீவிர ஆலோசனை மேற்கொண்டார்கள். மழை அதிக அளவில் வரும் காரணத்தினாலும் மண் சரிவு அடிக்கடி ஏற்பட்டு வருவதனாலும் அந்த மீட்பு பணி தொய்வு ஏற்பட்டதன் அடிப்படையில் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் திருவண்ணாமலைக்கு வரவேற்கப்பட்டார்கள். இன்று அதிகாலையில் வந்த குழுவினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டு, அதாவது அந்த மீட்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது தேசிய பேரிடர் குழுவினர் தற்போது அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்துக்கு சென்றுள்ளார்கள். தற்போது ராஜ்குமார், அவரது மனைவி மீனா மற்றும் அவர்களது 2 குழந்தைகள் மற்றும் அவரது உறவினர்கள் குழந்தைகள் என மற்றும் 7 நபர்கள் அந்த மண் சரிவில் தற்போது சிக்கியுள்ளார்கள். இவர்களை மீட்கும் பணியில் தற்போது இந்த குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த மண் சரிவில் மாட்டிக்கிட்ட மகனின் தந்தையார் நம்மோடு இருக்கார். அவரிடமே கேட்போம். சொல்லுங்க. இப்போ இவர் பேர் சுரேஷ், இவரது மகனும் இந்த மண் சரிவில் சிக்கியிருக்காரு. பாப்பா இவரிடம் நம்ம கேட்போம். சொல்லுங்க. என் பேர் சுரேஷ், என் பொண்ணு பேர் மகா. மாமா வீட்டுக்கு போச்சு, ஆனால் வரவாயில்ல. ஆனால் பார்த்தா 7 பேருமே உள்ளதை மாட்டிக்கிறாங்களாம். ஆனால் இது நடவடிக்கை சீக்கிரம் எடுக்க வேண்டும். இல்லை, இப்போ அங்கே என்ன நடந்தது அதை பற்றி தெரியும். அங்கே அதாவது உள்ள பேர் அதை மண் சரிஞ்சு மொத்தமே முடிக்கிச்சு வீடு. ஆனால் இப்போ பார்த்தா மண்ணு ஃபுல்லாக முடிக்கிச்சு. ஒருவர் நம்மோடு உள்ளார், அவரிடமே கேட்போம். இப்போ சொல்லுங்கள். நேற்று மழை அதிகமாக வந்துச்சுங்க. நேற்று மழை அதிகமாக வந்ததுக்கும் போது எல்லாம் பயந்து கீழே வந்தாங்க. அப்படி போது ஒரு பாதை மேலே உந்து வந்ததுக்கு பாதை உந்து வந்த போது யாரும் மேலே போக முடியல. அதுக்கப்புறம் நான் பார்த்தா எல்லாம் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த குடும்பத்தார் மட்டும் மேலே மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிட்டாங்க. அதாவது கணவன் மனைவி, அவங்க சொந்தக்கார பசங்க ஒரு 4 பசங்க, மொத்தம் 7 பேர்கிட்ட அவங்க மாட்டி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போனால் மண் அதிகமாக இருக்காங்க, போக முடியல. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் மீட்பு